Hello everybody, Vanakkam, welcome to my YouTube channel. Okay, so இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாம்பே போகிறேன் பட் வித் மை பாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ராவலிங் வித் பாட்டி. ரெடி ஆகிட்டு பேசுவேன். பேசிக்லி 5 மணி ட்ரெயின். ஸோ வி ஹாவ் டு பி தேர் பை ஒரு 3 வச்சுக்கோங்களேன், இல்லை 3:30, ஏன்னா செக்இன் இதெல்லாம் பண்ணோம். ஸோ நான் லிட்டலி தூங்கலை. சின்ஸ் நான் ஊர் போகிறேன், வீடு கொஞ்சம் மாப் பண்ணி வச்சேன். அண்ட் தென் பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி துணி காய வச்சேன். அண்ட் தென் அதுக்கு மேலே ஐ டிட் ஹேர் வாஷ். ஏன்னா நான் அப்பா இருக்க போகிறாரா, ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம் டு ஆப்ரேட் இன் க்ளீன் ஹவுஸ் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். முடி வந்து அழகாக குளிச்சிட்டோடனே கொஞ்சம் துணி காய்க்கும் போது அதுக்கு ஒரு டவலேருந்து கொஞ்சம் ஹேர் ட்ரையர் டைசன் வச்சு எல்லாம் அழகாக ஹேர் ட்ரை பண்ணி அழகாக அதை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஐ ஃபீல் தட் வென் இட்ஸ் ப்ரஷ்டுனோ கொஞ்சம் ப்ளோ ட்ரை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் ஈஸி டு ஹேண்டில். லைக் வேத்து கொட்டா கூட இல்லை இப்படி ஒன்றா கட்டாதுக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடி அதையாவது ஒழுங்காக வச்சுக்கணும் பண்ணிட்டு இப்படி ஷாபியாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்குது. அண்ட் இப்போலாம் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ டிட் தேட். என்கிட்ட 15 மினிட்ஸ் இருக்குது உங்ககிட்ட பேசிவிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிறது. அதுக்கப்புறம் நான் பாட்டியை எழுப்பணும். ஆக்சுவலி பாட்டியோட பேக் எல்லாமே ஐம் கோனா புட் செக் இன். ஆனால் ஸ்டில் ஐம் அ லிட்டில் ஓவர் பேக்கர். அண்ட் பாட்டி கூட போகிறேன்னா ஐ திங்க் ஐ கிவ் ஹர் அ குட்டி சைடு பேக். ஏன்னா அவங்க கண்ணாடி இருக்குது, நடக்கும் போது ஷி ஹேஸ் டு புட். ஸோ என் பையில் ஆல்ரெடி லேப்டாப் இருக்குது, கொஞ்சம் ஃபில்டாக இருக்குது. ஐ திங்க் ஐம் கோனா கிவ் இட் டு ஹர். இருங்க, கொஞ்சம் இதுவாக இருக்குது பாட்டி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன். ஏன்னா ஷீஸ் பாட்டி நையில் ஏன் பயப்படுறேன் எனக்கு தெரில. ஏன்னா எங்கள் பாட்டி யூஎஸ்ஏ போயிருக்காங்க. ஸோ அதுவும் தனியானா செமி தனியாக சொல்லலாம். ஏதோ ஒரு எங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ், அவங்கள பெருசாக நாங்கள் அவ்வளோ பேசினது கூட இல்லை. பேசிக் சம் ஃப்ரெண்ட்ஸ் தே ஹேட் கம் டு இந்தியா. அவங்க மறுபடியும் யூஎஸ் ரிட்டர்ன் போகும்போது எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் பாட்டி சமத்தா தனியாக அப்போவே அவங்க போனாங்க. போய் ஐ திங்க் அங்கே சில மாதம் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் எங்ககிட்ட பேசியிருந்தாங்க 2 நாள் முன்னாடி வீடியோ காலில். அப்புறம் என்ன தோணுச்சு தெரியல, எங்கள் அக்கா கிட்ட நீ பாம்பே வரியா சொல்லு. அவங்க என்ன ஆமாம் சொல்லிட்டாங்க. அண்ட் தென் வி தாட் யூஸ்வலி கொஞ்சம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். அவங்க ஆமாம் சொன்னோன்னே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு நவ் பாட்டியை கூட்டிகிட்டு போகிறோம். ஒன்று போட்டு மாய்ஸ்சரைசர், நான் ஹெவியான மாய்ஸ்சரைசர் தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா போய் நல்லா இப்படி ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த காது வலிக்கும் ஃப்ளைட்டில். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தூங்கிடுவேன். நட்ஸ் வச்சுருக்கேன், எங்கள் பாட்டி சாப்பிடுவாங்க இல்லையா தெரில, கொஞ்சம் ஃபஸ்ட்டாக. ராத்திரி த வெரி ஃபர்ஸ்ட் டாஸ்க் தட் வாஸ் ஃபார் மீ, அவங்க ஊர்லேருந்து வந்தவுடனே வாஸ் அவங்க சாப்பாடு விட்டேன். ஸோ அவங்கள சாப்பாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திங் வாஸ் நான் பேக் பண்ணலான்னு உட்காந்து. அப்போ தான் எங்கள் பாட்டி உட்காந்து எல்லா கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் கதை பேசிகிட்டே இருந்தோம். அதே விஷயம் பேசணும், நிறைய விஷயம் ரிப்பீட்டட் ஆனால் கூட பேசணும். அது எங்களோட மீ டைம் மாதிரி. ஆனால் இருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், போதும் பாட்டி டைம் இல்லை, நீ இப்போ நான் பேக்கே பண்ணல. லிட்ரலி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப சடனாக இந்த ட்ரிப் ஆச்சா. ஸோ தேர் திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு டேக். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகணுமா. ஸோ நான் இல்லை பிளானே பண்ணல. ஐ வாண்ட் மை காஜல். இதுங்க போய் காஜல் எடுத்துகிட்டு வரேன். ஒரு தடவை இதுக்கு முன்னாடி பாட்டி கூட என் சில மாடலிங் ஃபோட்டோஸாக காமிச்சு ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கேன். அது இன்னும் எடிட்டட் பண்ணதில்லை, ஒரு பல வருஷம் முன்னாடி. ஃபோன் கேமரா பார்த்துட்டு காஜல் போட இஸ் வெரி பிக் டாஸ்க். எனக்கு என்ன மனசு கஷ்டமான விஷயம் இஸ் தட் நாங்கள் ரொம்ப 5 மணிக்கு இருக்க டிக்கெட் புக் பண்ணோம். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. டபுள் த ப்ரைஸ். முதல்லாம் பாம்பே ஒரு ரேட் ஒரு ப்ரைஸ் போனால் இப்போ டபுள் த ப்ரைஸ். அதுவரை இப்போ புது திங் என்னன்னா, நீங்கள் வேறு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துன்னு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ். ஹேண்ட் லக்கேஜ் கூட செக்இன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 200-300 எக்ஸ்ட்ரா போட்டால் எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. இப்போ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எல்லாத்துலேயும் தான் காசு எடுக்கிறீங்க, சீட்டில் இதில். அப்போது வை இதில் அவங்க அப்ளை சன்ஸ்க்ரீன். நான் இப்போ தான் புதுசாக நாய்க்கால் என்னெல்லாம் வாங்கினேன் எல்லாமே அதோட வீடியோ போட்டிருக்கேன். ஐ ஹவ் ரெக்கமெண்டட் 20+ ப்ராடக்ட்ஸ், அஃபோர்டபுள் ஒன்ஸ். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அது போட்டு அதுலேருந்து தான் நிறைய திங்ஸ் வாங்கினேன். டோனர், இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து புள்ளியார் சதுர்த்தி வரப்போகுது. நான் வந்து என் கூட இது நிறைய நடந்திருக்கு. நான் பாம்பேக்கு இப்போலாம் சின்ன வயசுலேருந்து நான் பாம்பே தான்.
அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் புளியார் சுற்றி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய புளியார் சுற்றிக்கெலாம் பாம்பே போனதில்லை. பட் சம்வேர் எப்படியாச்சும் சிச்சுவேஷன் ஆகிடும் தட் ஐ கோ பிஃபோர் புளியார் சத்தி. ஸோ அந்த பெரிய பெரிய புளியார்லாம் செய்வாங்களே அதை பார்க்க போயிடுவேன். எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போவா. சம்வேர் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும். இந்த நவ் ஐம் கோயிங் அண்ட் புளியார் சத்தி செப்டம்பரில் ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி நான் எங்கள் அக்கா கிட்டே கேட்டு போவேன். அதோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இட் இஸ் கிரேசி. புளியார் சத்தினாவே பாம்பே தான். ஸோ ஐ திங்க் போதும். டைம் வந்து ஆக போகுது 2:07. பரவாயில்ல, 7 நிமிஷத்தில் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன எல்லா ஸ்கின் கேர் பண்ணதுன்னா எல்லாத்தையும் இப்போ நுந்தி உள்ளே போடணும். ஸோ அதுதான். ஸோ யா, ஸோ வாங்க பாம்பேக்கு போகலாம் வித் மை பாட்டி. என்னோடய அவுட்ஃபிட்க்கு இந்த ஷர்ட் வந்து பேந்தியன் ரோட்லேருந்து வாங்கினேன். அது போட்டுக்கினேன். நல்லா ஃப்ரீயாக நல்லா அழகாக இருக்கா. ஐ லவ் த கலர். ஜீன்ஸ் ஆர் ஃப்ரம் வெஸ்ட் சைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லக்கேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிப் போட்டு எல்லாம் பேக் பண்ணும். அண்ட் இது லாஸ்ட் மினிட்ல எடுத்துக்கினேன். என் பாட்டியோட பேகு பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஸ்கின் கேருக்குலாம் எத்தனை எல்லாம் ஃபைனலாக உள்ளே போட்டு நல்லா ஜிப் அமுத்தி போட்டேன். ஸோ ஐம் கோனா ஷோ யூ. ஐ திங்க் நான் வந்து 4 பேக் எடுத்துக்கிறேன். தீஸ் 2 ஆர் மைன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேக் வந்து நான் வந்து லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணேன். என்னோட ஜாக்கெட், பாட்டியோட ஷால், கண்ணாடி, எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி, இது பாட்டியோட பேக் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இந்த செருப்பு பார்த்திங்கன்னா எனக்கு ஷூ போட ஆசை இல்லை. இது எப்படியோ தேடி எடுத்தேன். பழைய செருப்பு. சின்ன வயசில் இது லூஸாக இருந்தது, இப்போ டைட்டாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ ஜஸ்ட் பாட்டிக்காக வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். சின்ஸ் நாங்கள் வீல் சேர் புக் பண்ணிட்டு இருந்தோம், கடகடன் ஈஸியாக லைனில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் அண்ட் செக்கிங் முடிச்சிட்டோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட் தட் ஐ எம் வேரிங். இப்படி உங்கள் வீட்டில் யாருன்னா ஓல்ட் பர்சன் இருக்காங்க இல்லை நடக்கிறது கஷ்டம் இருக்குன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி செக் த வீல் சேர் ஆப்ஷன். டிக்கெட் புக் பண்ணும் போது அதை டிக்கெட்டில் டிக் பண்ணிடலாம். ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் தெம். ஃப்ளைட் கிட்டே விட்டுடுவாங்க. இந்த வண்டி சுற்றி வருது சாமான் அது எடுத்துன்னு வரும். உள்ளே போட்டோம்ல சாமான் எடுத்துட்டு உள்ளே போடும். அங்கேருந்து கீழே போடும். கீழே 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 அங்கே உள்ளக்கிற சாமான் நம்மகிட்ட ஒன்று எடுத்துட்டு வந்தோமே 2 பை. அது மறந்துட்டியா? த ஃப்ளைட் டைமிங் வந்து சன்ரைஸ்க்கு அமேசிங்காக இருந்தது அண்ட் சீட்டும் சூப்பராக கிடச்சிது. கரெக்டாக ஒரு அழகான சன்ரைஸ் பார்த்தோம். முதல்ல ஒரு டார்க் ஸ்கை, அதுக்கப்புறம் அப்படியே சன். ராத்திரி வந்து சென்னை வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஐ திங்க் வி என்ஜாய்ட் சன்ரைஸ் அண்ட் எங்கள் விண்டோ வந்து வாஸ் டைரக்ட் டு த சன். பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகும்போது அந்த சன் கரெக்டாக எங்கள் விண்டோலேருந்து தெரிஞ்சுது. மீதி இருந்தால் விண்டோ இருந்ததுன்னா யூ வுட் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த சன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஐ திங்க் மை பார்ட்டி ஆல்சோ லவ்ட் இட். ரொம்ப அழகாக த சன் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. வாஸ் அமேசிங். கொஞ்ச நேரம் தூங்கினோம். பட் வி ஆல்சோ காட் அ லாட் ஆஃப் டர்புலன்ஸ் பிகாஸ் அந்த மழை க்ளவுட்ஸ் நிறைய இருந்தது. பட் தேர் வர் ஸோ மெனி க்ளவுட். சூப்பராக இருந்தது. எங்கள் பாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க பாம்பே வந்துடுச்சா பாம்பே வந்துடுச்சா பண்ணிட்டு.
அந்த சன்லைட் எவ்வளோ அழகாக பாஸ் ஆகுது பாருங்கள். அந்த விண்டோலேருந்து அப்படியே என் ஃபேஸில் பட்டது கரெக்டாக ஒரு ஆரஞ்ச் கலர். எங்கள் பாட்டியும் அழகாக பார்த்துட்டே இருந்தாங்க. சின்ஸ் இட்ஸ் ரெய்னி சீசன் நிறைய க்ளவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த சன் கூட அந்த க்ளவுட்ஸ் கூட எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா, அப்படியே பஞ்சு பஞ்சாக ஒட்டி வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆஹா, அருமையான வியூ. ஐ லவ் திஸ் ஃப்ளைட் ஜேர்னி ஜஸ்ட் பிகாஸ் இந்த சன்ரைஸ் அண்ட் க்ளவுட்ஸ் அண்ட் ஹோல் வியூக்காகவே அமேசிங்காக இருந்தது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், ஏறுங்க. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் டர்புலன்ஸ் எங்கள் பாட்டி கேட்டாங்க பாம்பே வந்துடுச்சா. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே ஷீ நோட்டீஸ் பில்டிங்ஸ் அண்ட் அதை பார்த்த உடனே பார்த்தியா பாம்பே வந்துடுச்சு இப்படி எக்ஸைட்டடாக ஆகிட்டாங்க. நவ் அழகாக லேண்டிங்க்கு நாங்கள் சமத்தாக ரெடி ஆகிட்டோம் அண்ட் நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெயில் இல்லை அண்ட் மழையும் அப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் டைம் டு லேண்ட் அண்ட் மீட் அவர் அக்கா. சென்னையிலேருந்து டேக் ஆஃப் ஆகும் போதே கேட்டாங்க, உங்களுக்கு வீல் சேர் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் சீட்லேருந்து வேணுமா இல்லை ஃப்ளைட்டு வெளிலேருந்து வேணுமா. நான் தான் சொன்னேன் ஃப்ளைட்டு வெளிலேருந்து. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் வி காட் அவுட் ஆஃப் த ஃப்ளைட் வீல் சேர் வந்துடுச்சு. அண்ட் இந்த வீடியோ எங்கள் அக்கா ரெக்கார்ட் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் வெளில வர்றது அப்படியே ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலி உங்கள் கேப் வரைக்கும் கூட விடுவாங்க இஃப் யூ வாண்ட். ஸோ அக்கார்டிங் டு யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்பாடா பாம்பே வந்துட்டோடனே அந்த காற்று இருக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அட் ஈஸ் ஃபீல் ஆகும் எனக்கு. அப்படியே என் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும் பாம்பே பற்றி. இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. I'm going to show you what all அக்காவுக்கு எடுத்துன்னு வந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், பாம்பே வந்துட்டோம். இப்போது என்னெல்லாம் சாமான் எடுத்து வந்திருக்கோம் அதை அக்காவுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, உனக்காக பாட்டி வத்தல் கொடுத்துருக்காங்க. தமிழில் பேசுங்க. அப்புறம் கொழுக்கட்டை அமுத்துறதுக்கு நான் உனக்கு இது எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எங்கேருந்து இது வாங்கினேன். அண்ட் இது எங்கள் அம்மாவுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். எங்கள் அப்பா அங்கே வச்சு யார் இதை யூஸ் பண்ணுவாங்க தெரியாது, அதனால இது ஒன்று பத்திரமாக கொடுத்தாங்க. இதில் என்ன இருக்குன்னா, அவர் ஊர் போகிறாரு ஆனால் இது வீட்டில் சும்மா இருக்குமே எடுத்து வந்தார். கேப்சிகம், வெள்ளரிக்காய், கேரட் தான். பாட்டி இது நிக்கிதாக்கு சென்னையிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். இப்படி இருந்தது ஃப்ளைட்டு. சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலி இங்கே மழை வருதுல்ல, அதனால நிறைய கிளவுட்ஸ் இருக்கு, நிறைய மேகம் இருக்கு, புரியுதா? அதனால தான் நீ அவ்வளோ பார்த்தேன். அப்பா ஃப்ளைட் ஆடிச்சுல, ஏன் தெரியுமா? சில மேகம்லாம் நிறைய மழை இருக்கும். ஸோ அதில் போகும்போது ஃப்ளைட்டு இப்படி அதனால அவர் சொன்னார் சீட் பெல்ட் எடுக்காதீங்க. அது ஏன்னா இங்கே மழை காலம்ல அவருக்கு அவ்வளோ இப்படி தான் கட்டியாக அது பண்ணி அது வேற மாதிரி மேகம். இது மழை. ஆமாம், சிலர்ல தான் இருக்கும். அவன் தான் ஃபாஸ்ட்டாக போகிறாள், அதனால உனக்கு தெரியல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தூரல் பேர்ந்து இருக்கும். அதான் இந்த முட்டைன்னுவாங்கள, இந்த முட்டையை தான் இன்னும் வந்துக்குதா. கீழே காலை இப்படியே வைக்க முடியல, இப்படி வைக்கலாம்ல இல்லை. அப்புறம் இப்படி நீனே அப்புறம் ஃப்ளைட்டு இறங்க கீழே காலை படியே வந்து பரவாயில்ல. எங்கள் வீட்டில் அக்கா வந்து ஒரு பாம்பு வச்சிருக்கா, அதை பாட்டிக்கு காமிக்க போகிறா. ரப்பர்ல எலி வரக்கூடாதுன்னு எங்க அக்கா எலி வரக்கூடாது, எலி வந்து சாப்பிட்டுருது, பேசிக்கலி எல்லாம் கடிச்சிருது. பேசிக்கலி எங்க அக்கா நினைக்கிறாங்க எலிக்கு கம்மி புத்தி, ஸோ அதை வச்சா எலி பார்த்தா வராது பண்ணி வச்சிருக்கா. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இது என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இது என்னோட ஃபேவரட் ஸ்வீட் பேடா அக்கா எனக்காக வாங்கிட்டு வந்தா. கைஸ் எங்க அம்மா சமையல் செய்ய போறாங்க இன்னைக்கு.
ஃபார் லன்ச் எங்கள் அம்மா பட்டேட்டோ காரக்குழம்பு செஞ்சாங்க யம்மியாக. அண்ட் நைட்டுக்கு தோசை. எங்கள் அக்கா ரசமும் செஞ்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என் ஃபேவரட் குல்ஃபி நானும் பாட்டி ஹாஃப் சாப்பிட்டோம். அவங்களுக்கும் டேஸ்ட் பண்ண வச்சேன் என்னோடய ஃபேவரட் குல்ஃபி. அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அவங்க சொன்னாங்க. பட் ஐ டு லவ் திஸ் குல்ஃபி. ஸோ 2 பேரும் ஒன்றா குல்ஃபி சாப்பிட்டு அவங்க சீரியல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ரியாலிட்டி ஷோ பார்த்துருந்தேன். 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோவாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்படி சீக்கிரம் கட்டிட்டு தம்ப்நெயில் எடுக்கலாம்.